மத்திய அமைச்சரவையில் கேபினெட் பொறுப்பு வழங்கப்படாதன் காரணமாக கேரளாவிலிருந்து தேர்வான பாஜக சார்பாக திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு தேர்வான சுரேஷ் கோபி தற்போது அதிருப்தியில் இருப்பதாக ஏற்கனவே நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. தற்போது அதனுடைய பின்னணி தொடர்பாக ஆழமான பல்வேறு விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இவருடைய அதிருப்திக்கு காரணம் என்ன? ரெண்டு விஷயங்களை அவருடைய கருத்துல சொல்றாரு. ஒன்னு, MOS பதவியை ஏற்பதற்கு பதிலாக பேசாம படத்திலே நடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த கருத்தை பாஜக தலைமை எப்படி ரசிக்கும்? பதவியேற்ற அடுத்த நாளே ஒரு அதிருப்தி, அஜித் பவார் ஃபேக்ஷன்ல இருந்தும் நேற்று ஒரு அதிருப்தி. இந்த ரெண்டு அதிருப்தியை தற்போது எப்படி பாஜக தலைமை அணுகுது? இவருடைய நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம்? நேற்று மத்திய அமைச்சராக மத்திய இணை அமைச்சராக சுரேஷ் கோபி பொறுப்பேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கேரளாவிலிருந்து முதல் எம்பி பாஜகவுடைய எம்பியாக தேர்வாகி அவருக்கான ஒரு வாய்ப்பு மத்திய அமைச்சரவையிலும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஒரு பொறுப்பை தனக்கு வேண்டாம், அமைச்சர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்து வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய தலைமைக்கு அவர் கோரிக்கையாக முன்வைத்துள்ளார். நேற்று இரவே அவர் அந்த ஒரு கோரிக்கையை பாஜக தலைமைக்கு முன்வைத்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக கேபினெட் அந்தஸ்தில் தனக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆனால் இணையமைச்சர் பொறுப்பே தனக்கு வழங்கப்பட்டது என்பது சற்று அதிருப்தி அளிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படையாகவே தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாகவே இந்த ஒரு முடிவிற்கு வந்ததாகவும் மக்களவையினுடைய உறுப்பினராக மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய உள்ளது, அதை தான் தொடர்ந்து செய்வேன் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் சுரேஷ் கோபி முன்வைத்துள்ளார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னதாக அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படாது என்று தெரிவித்த நிலையில் டெல்லியில் இருந்து கிளம்பி அவர் திருவனந்தபுரம் சென்றது குறிப்பிட்டது. நேற்று காலை பிரதமர் நேரடியாகவே அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்ததன் பேரில் தான் நேற்று மீண்டும் அவர் டெல்லி பிற்பகல் 2 மணி அளவில் டெல்லி வந்தடைந்தார். அதன் பின்னர் அவருக்கான அந்த ஒரு அமைச்சரவை இடமும் ஒதுக்கப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. கலாச்சாரத்துறையினுடைய பொறுப்பு என்பது அவருக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தனக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு வேண்டாம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை பாஜகவுடைய தலைமைக்கு முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே கேபினெட் பொறுப்பு என்பது கேரளாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற முதல் எம்பிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பாஜக குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய பாஜகவின் சார்பாக வைக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த பொறுப்பு வழங்கப்படாதது இதற்கு மிகப்பெரிய காரணமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. கேரளாவினுடைய பாஜகவினரும் இந்த விவகாரத்தில் சுரேஷ் கோபிக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவா, இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உடனடியாக தலைவர்களை அழைத்து பேசுவதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது BL சந்தோஷ் உள்ளிட்ட தலைவர்கள் முயற்சித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் இன்று பிற்பகல் இது குறித்து ஒரு ஆலோசனை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இதற்கிடையே தான் தனக்கு இந்த பொறுப்பு என்பது வேண்டாம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை சுரேஷ் கோபி முன்வைத்துள்ளார். ஆனால் இறுதி முடிவு என்பது கட்சியினுடைய தலைமைதான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். தேவா, சுச்சி, இதுல சுரேஷ் கோபி பார்வையிலிருந்து கேரளாவிலிருந்து வந்த முதல் எம்பி நான் தான், எனக்கு உரிய அங்கீகாரம் அப்படின்றத அவர் எதிர்பார்க்காரு. அதே நேரத்தில் கடந்த 2 முறையா கன்சிஸ்டன்சியா திருச்சூர் தொகுதியில் MP 2019 கண்டெஸ்ட் பண்ணாரு, 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தழுவினாரு. இப்போ 3வது முறையா அவர் வெற்றி பெற்றிருக்கார். அவருடைய பார்வையில் நான் தொடர்ச்சியாக பாஜகவோட பயணிக்கிற உரிய அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிக்கு எப்படி கேபினெட் அந்தஸ்து பொறுப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எழலையா? பாஜகவில் தலைமை அதை எப்படி கருதும்? சுரேஷ் கோபி அதாவது மக்களவைக்கு தான் அவர் முதல் முறையாக எம்பியாக தெரிவாகி உள்ளாரே தவிர மாநிலங்களவையினுடைய எம்பியாக அவர் ஏற்கனவே இருந்ததும் நம்ம நிச்சயமாக இந்த சமயத்தை பார்க்க வேண்டும். பாஜகவிற்கு பல்வேறு கட்டத்தில் அடிமட்டத்திலான ஒரு வேலைகளை தான் செய்துள்ளேன், அதன் அடிப்படையிலான ஒரு கோரிக்கை தான், ஒரு நியாயமான கோரிக்கை தான் அவர் முன்வைத்துள்ளார் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் கேரளாவினுடைய மாநில பாஜகவில் இருந்து எழுந்துள்ளது. இந்த முறை ஒரு வாய்ப்புகள் கூட ஒரு சீட்டு கூட கிடைக்காது என்று பல்வேறு கருத்து கணிப்புகளும் தெரிவித்த நிலையில் சுரேஷ் கோபிக்கு அந்த வெற்றி வாய்ப்பு என்பது திருச்சூரில் இந்த முறை கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும், அவ்வாறு ஏன் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வியைத்தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக பாஜகவிற்காக செயல்பட்டு வரும் ஒரு நபருக்கு ஏன் வழங்கக்கூடாது அப்படின்றத அவங்களுடைய ஒரு கோரிக்கையா முன்வைக்கப்படுது. தேவா, இப்ப ராஜீவ் சந்திரசேகருடைய நிலை என்ன? அவருடைய நேற்றைய பதிவு அப்படின்றது ஒரு சர்ச்சையாச்சு, அதுக்கு பிறகு அவர் டெலீட் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய நிலைப்பாடு என்ன? அவரு அதிருப்தியில் இருக்கிறதா அந்த பதிவுடைய வெளிப்பாடா நம்ம எடுத்துக்க முடியுமா?
நிச்சயமாக முதலில் அந்த எக்ஸ் தளத்தில் பதிவான ஒரு பதிவு என்பது தவறுதலாக தன்னுடைய இன்டர்னை சேர்ந்த ஒரு இன்டர்ன்ஷிப் செய்யும் ஒருவர் பதிவிட்டதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் கேரள பாஜகவை பொறுத்த அளவில் கடுமையான பல்வேறு அதிருப்திகள் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் சுரேஷ் கோபி உள்ளிட்ட தலைவர்கள் மட்டுமல்லாமல் சுரேந்திரன் உள்ளிட்ட மாநில தலைவர்களை சுற்றியும் கடுமையான ஒரு அதிருப்திகள் என்பது இந்த நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலிலேயே வெளிப்படையாகவே காண முடிகிறது. பல்வேறு முறை ராஜீவ் சந்திரசேகர் மட்டுமல்லாமல் அவர் முதலில் திருவனந்தபுரத்தில் போட்டியிட முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் மக்களவை தேர்தலுடைய அறிவிக்கும் பொழுதே தலைமைக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகும் அவருக்கான ஒரு அறிவிப்பு என்பது சசி தரூருக்கு எதிரான ஒரு வேட்பாளராக பாஜகவின் சார்பாக அவர் களமிறக்கப்பட்டார். திருவனந்தபுரத்தில் தனக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது, ஆனால் பெங்களூருவிலேயே தேர்தலை போட்டியிட விரும்புகிறேன் என்ற ஒரு விருப்பத்தை அவர் தெரிவித்த பிறகும் பாஜகவுடைய மேலிடமானது ராஜீவ் சந்திரசேகருக்கான அந்த ஒரு அறிவிப்பை திருவனந்தபுரத்தினுடைய வேட்பாளராக அறிவித்ததுதான் மிக முக்கியமான இந்த ஒரு அதிருப்திக்கு காரணம் என்ற ஒரு தகவலும் அவருடைய வட்டாரங்களானது உறுதிப்படுத்தியுள்ளன. இருந்தாலும் வெளிப்படையாக